ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்டல் கலர்ஸ் வச்சு நான் இந்த கேன்வாஸ் போர்டில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளெண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்கேன். பிளெண்டிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நான் இதில் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த கேன்வாஸ் போர்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து 12 இன்ச்சு பேஸ்டல் கலர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அக்வா ப்ளூ வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து எல்லா பேஸ்டல் கலர்ஸையும் அவங்க பண்ண சொல்லியிருந்தாங்க பேக்ரவுண்டில், அதனால அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிங்க்கும் அண்டு அக்வா ப்ளூவும் ஒரு லைன் மாதிரி தெரியுது. அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பிளெண்டிங் பண்ணுறோம். அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தில் அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ காமிச்சிருப்பேன் பாருங்கள், அந்த பிங்க்குக்கும் லேவண்டருக்கும் நடுவில் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் நடுவில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக இப்படி இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஷேடாக அது அந்த இடத்துல மாறி இருக்கும். அந்த லைன் மாதிரி தெரியாது. எனக்கு காலேஜில் ஆர்ட் ஒர்க் சொல்லியிருந்த மாதிரி நான் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் எல்லா பேஸ்டல் கலர்ஸும் பண்ணிட்டேன். இந்த எல்லோ லைட்டாக லாஸ்ட்டாக எல்லோ கலர் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்ரிலிக் கலர்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த ஆக்ரிலிக் கலர்ஸில் பாட்டில் க்ரீன் இருக்குல்ல, பாட்டில் க்ரீன் வச்சுட்டு அந்த வீடியோவில் காட்டின மாதிரி அங்கங்கே போட்டுட்டு அதை காய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எல்லோ கலர் இருக்குது, எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதையும் அந்த மாதிரி அங்கங்கே ப்ரஷ் வச்சு பண்ணிட்டேன். இது வந்துட்டு நீங்கள் நிறைய க்ரீன் தான் தெரியணும், எல்லோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு தெரியணும். அதனால நான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ரஷ்ஷை வந்து 90 டிகிரியில் வச்சுட்டு அந்த லீஃப் மாதிரி அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் அது வச்சுட்டு இதில் நீங்கள் ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது மாதிரி நிலா மாதிரி கொடுக்கலாம், மூன் கொடுத்துட்டு க்ளவுட்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஸ்லேயும் போட்டிருப்பேன் க்ளவுட்ஸு. மொத்தமாக எனக்கு இந்த ஆர்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து 1/2 அன் ஹவர் ஆச்சு. நீங்கள் என்னென்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு பண்ணணும். கலர்ஸ் வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறனால ஒரு 45 மினிட்ஸ் கூட எடுக்கும். கேன்வாஸ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸு. 12 இன்ச் கேன்வாஸ் போர்டு இது. அப்புறம் ஃப்ளாட் ப்ரஷ் அண்ட் ரவுண்ட் ப்ரஷ் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் வந்துட்டு ஃபெவிக்ரைலோடைய பேஸ்டல் கலர்ஸ் அண்ட் ஆக்ரிலிக் கலர்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டார்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஃபைனலாக இதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.